وأزواجه وذرياته وأحبابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. புகழனைத்தும் அகிலத்தாரை சிருஷ்டித்து காக்கின்ற வல்ல நாயனுக்காய் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்க்குணசீலர், ஷஃபீஉல் முத்னிபீன், சர்தார் துஆலம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அடிமேல் விடிவைத்து நடந்த ஆளு அஸ்ஹாபுகள், ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக, இப்புனிதமான அல்லாஹு தஆலாவின் இறை இல்லத்தினுள் புனிதமான ஸலாத்துல் ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அவன் எங்களை ஏவியவற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவன் எங்களை விலக்கியவற்றை வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனில் வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நாங்கள், அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இரண்டு பாதைகளை தந்திருக்கின்றோம். அந்த இரண்டு பாதைகளிலும் நீங்கள் செல்ல வேண்டும். அவ்வாறு அந்த இரண்டு பாதைகளிலும் நீங்கள் செல்கின்ற பொழுதுதான் என்னை அடைந்து கொள்வீர்கள் என்பதற்காக வேண்டி வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும், உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம் ஷிர்அத்தன், ஷரீஅத்தையும், வ மின்ஹாஜா, தரீகாவையும் நாங்கள் உங்களுக்கு ஆக்கி இருக்கின்றோம். இந்த இரண்டு பாதையிலும் நீங்கள் சென்றால்தான் நேர்வழி பெறுவீர்கள் என்பதை அல் குர்ஆனில் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். இந்த இரண்டு விடயத்தில் ஒரு மனிதன் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஷரீஅத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தரீகாவுடைய வழியை விட்டானே என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான். அதே சமயத்தில் தரீகாவை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவன் ஷரீஅத்தை விட்டு விடுகின்றானே என்று சொன்னால் அப்பொழுதும் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான். காரணம் என்ன? ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்று அரபு தெரிஞ்சவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். இணைப்பு வாவு என்பது அத்துடைய அரபு என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒரு உஸ்தாது சொல்லுகின்றார் ஒரு மாணவனிடத்தில், குதில் கிதாப வல் கலம, பேனாவையும் எடுங்கள் கிதாபையும் எடுங்கள் என்று உஸ்தாது மாணவனை பார்த்து சொல்லுகின்றார். மாணவன் பேனாவை மாத்திரம் எடுத்தால் குற்றவாளி, அல்லது பேனாவை விட்டுவிட்டு கிதாபை மாத்திரம் எடுத்தாலும் குற்றவாளி. காரணம், இரண்டையும் எடுக்கும்படி அந்த உஸ்தாது சொல்லித் தந்தால் இவர் ஒன்றை மாத்திரம் செய்தார். எனவே அந்த
வாழக்கூடிய நாங்கள் அதனுடன் மாத்திரம் இருந்தால் நாங்கள் பரிபூரண முஃமின்களாக மாற முடியாது. அங்கே ஷரியத்தையும் பேண வேண்டும். ஷரியத்துடைய வாழ்க்கை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். ஷரியத்துடைய கொள்கை, ஷரியத்துடைய அடிப்படை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அவருடைய வாழ்நாளில் ஏற்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறி காட்டுகின்றது. மன் தஹக்கக வலம் யதஷர்ர ஃபகத் தஃஸத் மன் தஷர்ர வலம் யதஹக்கக் ஃபகத் தஸந்தக். எவன் ஒரு மனிதர் ஷரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவர் ஷரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தரீகாவை விட்டுவிட்டாரே என்றார், ஃபகத் தஸந்தக் அவர் ஜிந்திக்காகிவிட்டார். அதே போன்று தரீகாவை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஷரியத்தை அவர் விட்டு விடுகின்றாரோ ஃபகத் தஃஸத் அவன் கெட்டவனாகிவிட்டான், ஃபாசிக்காகிவிட்டான் என்று ஒரு பொது விதி சூஃபியாக்கள் கூறி காட்டுகின்றார்கள். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஷரியத்துடைய பார்வையை, ஷரியத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஷரியத்துடைய அமைப்பை கூறுகின்ற பொழுது 5 கட்டளைகளை கூறிய இஸ்லாம் முதலாவது கலிமாவை கூறுகின்றது. இரண்டாவது கலிமா சொன்ன ஒருவர் தொழுகையை தொழும்படி கூறுகின்றது. இன்று எம்மில் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள், கந்தூரி கொடுப்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்பார்கள், ஹத்தம் கொடுப்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டு புரட்டுகின்றார்கள், கொடியேற்றுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டு புரட்டுகின்றார்கள். இவைகள் தேவைப்பட்ட அறிவுதான். ஆனால் இதைவிட முக்கியமான அறிவு ஷரியத்துடைய அமல்களை செய்வதற்கு அந்த அமலை பற்றி படிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு இருந்திருக்கின்றார்கள், ஷரியத்துடைய விடயத்திலே, பேணுதலுடைய விடயத்திலே அவர்கள் எவ்வாறு இருந்திருக்கின்றார்கள். நாங்கள் எத்தனையோ ஷேகுமார்களிடத்தில் ஒவ்வொருவரும் பையத்து பெற்றிருப்பீர்கள், ஞான தீர்ச்சி பெற்றிருப்பீர்கள். அவர்கள் எங்களுக்காக வேண்டி பல ஔராதுகளை எடுத்து தந்திருப்பார்கள், பலவிதமான திக்ர்களை தந்திருப்பார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ விதமான திக்ர்களை தந்திருப்பார்கள். இவ்வாறு பையத் தருகின்ற பொழுது எங்களுக்கு பையத்து தந்த எந்த ஒரு ஷேഖ് சரி, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்திவிட்டு இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களா? இல்லை, தொழுகையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த தொழுகையுடைய அமலை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் தொழவில்லை என்றால் இந்த திக்ர்கள் பயனளிக்க மாட்டாது என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? சுன்னத்தான அமல்களை புரிய வேண்டிய நாங்கள் எங்களை தயார் பண்ணிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை தயார் பண்ணிக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் ஒருவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த அடியார் ஜினாவிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த மனிதர், ஆனால் அவர் தொழுகின்றார் என்று சொன்னார்கள். இந்த மனிதன் விபச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார், ஆனால் அவர் தொழுகின்றார் என்று கூறினார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறையிலே வருகின்ற ஒரு ஆயத்து ஒன்றை ஓதி காட்டினார்கள். இன்னல் ஹஸனாத்தி துذஹிபுன ஸய்யிஆத். நல்ல விடயங்கள் மானக்கேடான விடயத்தை விட்டும் பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் தவறான வழியிலே செல்லுகின்ற பொழுது இப்படியான நல்ல அமல்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு ஷரியத்துடைய அந்த போங்கு இல்லை என்று சொன்னால், ஷரியத்துடைய அமைப்பு ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால், இந்த மனிதனால் இறைவனை பிடிக்க முடியாது, அல்லாஹ் தஆலாவை போய் சேர முடியாது. காரணம் என்ன? ஷரியத் என்பது ஒரு மனிதனின் முகவரியை போன்றது. ஒருவருக்கு கடிதம் வர வேண்டும் என்றால், ஒருவருக்கு நாங்கள் ஒரு மடலை வரைந்து அனுப்ப வேண்டும் என்றால் அவருக்கு முகவரி அவசியம். இந்த ஆகியார், இந்த நண்பர், இந்த வீதி என்று அவருடைய முகவரி அவசியம். முகவரி இல்லை என்றால் கடிதம் போய் சேர மாட்டாது. காரணம், முகவரியை போன்றது ஷரியத்து. ஷரியத்து இல்லை என்று சொன்னால் அவர் இறைவனை போய் சேர முடியாது. எனவேதான் அந்த ஷரியத்துடைய பார்வையிலே மக்களை பார்க்கின்ற பொழுது இமாம்கள், சூஃபியாக்கள், நல்லடியார்கள் கூடி தருவது முதலான விடயங்கள், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நிலைநாட்டவில்லை என்றால் தாரிக்கு ஸலா, தொழுகையை விட்டவனை பற்றி கூறப்படுகின்றது. இதை சிலர்கள், சில பெரியார்கள் ஹதீஸ் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். தாரிக்கு ஸலா லா யுஸாஹபு வலா யுஜாலசு வலா யுஆக்கலு வலா யுஷாரபு வலா ஹவ்வலஹு ஃபீ தீனில் இஸ்லாம் வலா அமானத லஹு வஹுவ ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். தொழுகையை விட்ட, ஒரு ஷரியத்தான ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமலை விட்ட ஒருவருடைய விடயத்தில் இமாம்கள், ஆரிஃபீன்கள் இந்த விடயத்தை கூறி காட்டுகின்றார்கள். இது ஹதீஸ் என்றும் கூறுகின்றார்கள். தாரிக்கு ஸலா, தொழுகையை விட்டவுடன் லா யுஸாஹபு, அவனை நீ கூட்டாளி பிடித்து விடாதே. அது மாத்திரமல்ல, வலா யுஜாலசு, அந்த தொழுகையை விட்டவுடன் உட்கார்ந்து விடாதே, உட்காராதே. வலா யுஷாரபு, அவனுடன் சேர்ந்து நீ குடிக்காதே, குடித்து விடாதே. வலா யுஆக்கலு, அவனுடன் உட்கார்ந்து சாப்பிடாதே. வலா ஹவ்வலஹு ஃபீ தீனில் இஸ்லாம், அவருக்கு இஸ்லாத்திலே எந்த விதமான பங்குமே கிடையாது. வலா அமானத லஹு, அவருக்கு அமானிதம் என்பது கிடையாது. இன்று சாட்சி சொல்வதற்கு தகுதியானவர் யார்? சாட்சி சொல்வதாக இருந்தால் அவர் ஷரியத்தை முழுமையாக பேணிய ஒருவராக இருக்கணும். அவருக்குத்தான் அமானிதம் இருக்கும், நம்பிக்கை அவரிடத்திலே தான் இருக்கும். சாட்சி சொல்வதற்கு தகுதியற்றவர் இங்கு சாட்சி கோட்டில் உட்கார்ந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அதனால்தான் எம்முள்ள பெரியோர்கள் செய்த ஒரு விடயம், நிக்காஹுடைய சபையில் குறிப்பிட்ட இருவர் சாட்சியாகவும் இந்த சபையோர் சாட்சியாகவும் என்று கூறுகின்றார்கள் ஆலிம்கள். ஏன் கூறுகின்றார்கள்? குறிப்பிட்ட இருவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது அவர் ஷரியத்திலே ஓட்டையாக இருப்பார். எனவேதான் இந்த சபையிலே சரி நல்லவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் குறிப்பிட்ட இருவர் சாட்சியாக என்று அந்த விடயத்தையும் வாசகத்தையும் சேர்த்து சொல்வதற்கு முன்னோர்கள், பெரியோர்கள் எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கின்றார்கள். எனவேதான் வலா அமானத லஹு, அவருக்கு எந்த விதமான பங்குமே கிடையாது, எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது. ஃபீ தீனில் இஸ்லாம், இஸ்லாமுடைய விடயத்தில். வஹுவ ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், அவர் நரகத்தில் மிகவும் கீழ்த்தட்டிலே இருப்பார் என்று இந்த வாசகத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் தொழுகையை விட்டவர்களுக்கு. அது மாத்திரமல்ல, நாங்கள் தரீக்காவாதிகள் என்று எத்தனையோ ஷேகுமார்கள், அவுலியாக்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஒவ்வொரு அவுலியாக்களுடைய, ஒவ்வொரு ஷேகுமாருடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது தொழுகையை விட்டதாகவும் ஷரியத்தை விட்டதாகவும் ஷரியத்துடைய அந்த அம்சங்களை விட்டதாக
சையதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் 40 வருடங்கள் ஒரு சுன்னத்தை பேணுவதற்காக 40 வருடங்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு சுன்னத்தை பேணுவதற்காக என்ன பாடுபட்டார்கள்? ஒவ்வொரு நாளும் உரட்டி சுடுவதற்கு மாவை குறைப்பது, மாவை பிழைந்து கொடுப்பது குதுபு நாயகமாருடைய வேலையாக இருந்தது. மனைவிமார்கள் எல்லாம் பார்த்தார்கள், குதுபு நாயகம் அவர்கள் உரட்டிக்கு மாவை குழைத்தால், அவர்களுடைய கையினால் குழைத்தால் உரட்டி ருசி போல் தெரிகிறது, பரவாயில்லை குழைத்து தரட்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். 40 வருடங்கள் குதுபு நாயகம் அவர்கள் உரட்டி சுடுவதற்கு மாவை குறைத்து கொடுப்பார்கள். ஒரு நாள் 40 வருடத்தின் பின்பு ஒரு நாள் உரட்டிக்கு மாவை குறைத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு மனிதர் வந்து குதுபு நாயகம் அவர்களின் வீட்டின் கதவை தட்டுகின்றார். தட்டியதும் கைகளை கழுகாமல் குழைத்த மாவை அவ்வாறே வைத்துவிட்டு கதவை திறக்கின்றார்கள். அங்கே ஒரு மனிதர் இருக்கின்றார்கள். அந்த மனிதர், நாயகமே, இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாருங்கள், ஈமானை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று குதுபு நாயகம் அவரிடத்தில் வினவினார். தங்களுடைய கைகளை கழுகாமல் குதுபு நாயகம் அவர்களை கூட்டி வைத்து அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஈமானை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். மனைவி பார்த்தார்கள், குதுபு நாயகம் அவர்கள் மாவை இடையில் வைத்து சென்றிருக்கின்றார்கள், மீண்டும் வந்து குழைத்து தருவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு வந்த மனிதருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவரை அனுப்பியதன் பின்னால் கைகளை கழுவிக்கொண்டு வேறொரு வேளையில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது கேட்கின்றார்கள், நாயகமே, 40 வருட காலமாக நீங்கள் உரட்டிக்கு மாவை குறைத்து தந்தீர்கள், இன்று இடைநிறுத்தி விட்டீர்கள், என்ன காரணம் நாயகமே என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் நான் உரட்டிக்கு மாவை குறைத்தால் உரட்டி ருசியாக இருக்கும், அதற்காக வேண்டி நான் குறைத்து தருகின்றேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். அதற்காக நான் குழைக்கவில்லை. நான் மாவை குழைத்த காரணம், ஒரு நாள் என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாவை குழைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்டரபி வந்து மார்க்கம் சொல்லி கேட்டார். தன்னுடைய கைகளை கழுகாமல் அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள், மார்க்கம் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த ஒரு சுண்ணத்தை பேணுவதற்காக இன்று என்னுடைய கதவை யார் தட்டுவார் என்று காத்துக் கொண்டிருந்தேன். அது 40 வருடங்களின் பின்புதான் அது நிகழ்ந்தது என்று அவர்கள் கூறி காட்டினார்கள். ஏன் கூறுகின்றேன்? எங்களுடைய ஷேகுமாருடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது ஷரியத்தை விட்ட வரலாறு இருக்கின்றதா? இருக்கவில்லை. ஷரியத்தை முழுக்க முழுக்க செய்தார்கள். சையதுனா ஹாஜா முஹித்தீன் ஜிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிஷ்யர் ஒரு நாள் கேட்கின்றார், நாயகமே, நீங்கள் பெரும் கராமத்து காட்டுகிறீர்கள், பெரும் அற்புதமெல்லாம் வெளியாகின்றது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நான் எவ்வளவு காலமும் இருக்கின்றேன் உங்களிடத்தில், ஒரு கராமத்தையும் நான் காணவில்லை நாயகமே. என்ன மக்கள் பேசுவது? உங்களிடத்திலே இருந்த கராமத்து வெளியாகின்றது என்று நான் ஒன்றையும் காணவில்லை என்று ஹாஜா நாயகத்திலே இருந்த ஒரு சீடர் கேட்கின்ற பொழுது ஹாஜா நாயகம் அவர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு பதில், என்ன பதில் கொடுத்தாங்க? நான் என்னுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கும் காலமெல்லாம் என்னுடன் ஒரு வக்தை நான் கலாவாக்கி தோழரை நீர் கண்டீரா என்று கேட்டார்கள். என்னுடைய வாழ்நாளில் இதுவரை காலத்தில் நீர் என்னுடன் கூட இருக்கின்றாயே, ஒரு வக்த தொழுகையை நான் கலாவாக தொழுவதை
ஒரு மனிதர் ஒரு நாளாக இருந்தாலும் சரி சுபஹ் தொழுகை தவறி போகும், லுஹர் தொழுகை தவறி போகும், மகரிப் ஏதோ ஒரு வக்து தவறி போகும், அல்லது ஒரு கிழமையில் ஒரு நாள் தொழுவார்கள். ஆனால் இஸ்தியாவின் பெரும் பெரும் ஷேக் ஹாஜா நாயகம் அவர்கள் தான் அல்லாஹ்வை அடைந்து விட்டேன், அல்லாஹ்வை விளங்கிக் கொண்டேன், எனக்கு தொழ தேவையில்லை, என்னுடைய ஞானமும் இறைவனிடத்திலே என்னுடைய ரூஹ் ஒன்று சேர்ந்து விட்டது என்று மௌனியாக இருக்க முடியுமே? அவ்வாறு இருந்தால் அது ஷரியத்தை பின்பற்றியவர் அல்ல. ஒரு ஷேக், ஒரு வழிகாட்டக்கூடிய ஒருவர் ஷரியத்தையும் பின்பற்ற வேண்டும், தரீக்கத்தையும் பின்பற்ற வேண்டும். அதே போன்று அவர்களை பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஷரியத்தையும் பின்பற்ற வேண்டும், தரீக்கத்தையும் பின்பற்ற வேண்டும். ஷரியத் எதை கூறுகின்றதோ அந்த விடயத்தை முதலில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்னே கூறியது போன்று எத்தனையோ விடயங்களுக்கு ஆதாரம் கேட்கின்றார்கள். கொடியேற்றுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? கல்லூரி கொடுப்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? கட்டம் ஓடுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? இவைகளை எல்லாம் கேட்கக்கூடிய நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை மறந்து விடுகின்றோம். என்ன விடயம்? நான் தொழுவது சரியாக இருக்கின்றதா, பிழையாக இருக்கின்றதா? என்னுடைய தொழுகை சிறப்பாகுமா, சிறப்பாகாதா? நான் ஓதுகின்ற அல்ஹம்து சூரா சரியா ஓதுகின்றேனா, பிழையா ஓதுகின்றேனா? யாரு கேட்கின்றார்கள்? அல்ஹம்து சூராவில் 7 ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில் உள்ள ஒரு ஹர்ஃபை ஒரு மனிதன் விட்டு விட்டானே என்றால் அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வருகின்ற ஒரு ஷத்தை ஒரு மனிதன் விட்டு விட்டானே என்றால் தொழுகை பாத்திலாகிவிடும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் 141 ஹர்ஃபுகள் இருக்கின்றன. மாலிகி யௌமித்தீனிலே இருக்கின்ற அலிஃபை நீக்கி 141 ஹர்ஃபுகள் இருக்கின்றன. இந்த எண் மாலிகி யௌமித்தீன் என்றும் ஓதலாம், மலிகி யௌமித்தீன் என்றும் ஓதலாம். உலமாக்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள். எனவேதான் மாலிகி யௌமித்தீன் இதையும் சேர்த்து அந்த அலிஃபை நீக்கி 141 ஹர்ஃபுகள் இருக்கின்றன. இந்த 141 ஹர்ஃபுகளும் 141ஆக மொழியப்பட வேண்டும். இவைகளில் ஒரு ஹர்ஃபு மொழியப்படவில்லை என்றால் ஒருவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து புகழ் அனைத்தும். அல்ஹம்து என்றால் புகழ் அனைத்தும். ஹே வர வேண்டும் உச்சரிப்பிலே. இவர் ஹேயை விட்டுவிட்டு ஹே புகுந்துகின்றார், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதுகின்றார். என்ன அர்த்தம் வரும்? தனிப்பமான பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. மரம், கட்டை, கம்பு அல்ஹம்து என்று ஓதினால் தனிப்பமான பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. இன்னும் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதுகின்றார். ஹேக்கி நொகதாவை வைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதுகின்றார். என்ன அர்த்தம் வரும்? சாம்பல் எல்லாம், தூசிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. எதை ஓத வேண்டும்? புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்று ஓத வேண்டும். இங்கே இவருடைய மொழிச்சலின் காரணத்தினால், மொழிச்சலின் பிழையினால் இவர் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய புகழுக்கு மாறு செய்து அவருடைய பெயரை உச்சரிப்பின் மூலமாக பிழையாக ஓதுகின்றார். அது மாத்திரமல்ல, ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து வளர்க்கின்ற ரப்பு. நிறைய பேர்களை ஓதுகின்றார்கள் ரப்பில் ஆலமீன். ஆலமீன் என்றால் நோவினை செய்யக்கூடிய ரப்பு, அநியாயம் செய்யக்கூடிய ரப்பு. ரப்பில் ஆலமீன் ஐன்பட ஓத வேண்டும். யார் ஓதுகின்றார்கள்? யார் படிக்கின்றார்கள்? இவைகளைத்தான் படிக்க வேண்டும். இய்யாக நஅபுது
அவசரத்தில் தக்பீரை கட்டிக்கொண்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இரண்டு சத்துக்களையும் விட்டு விட்டு ஓதுகின்றார்கள். இய்யாக என்றால் சூரியனை வணங்குகிறோம், சூரியனிடமே உதவி நாடுகிறோம். அர்த்தம் மாறிவிடும். இதை யார் படிக்கின்றோம்? ஷரியத்துடைய அமல்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் தெளிச்சு படிக்க வேண்டிய ஒரு முறை. இவைகளை செய்யாமல் அங்கே தக்பீரை கட்டுகின்ற பொழுது ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுபவருக்கெல்லாம் நரகம் உண்டாகும் என்று அராய்த்தல்லதி சூறாவிலே கூறப்படுகின்றது. யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் தன்னுடைய தொழுகையை பொறுப்போக்காக தொழுபவர்கள். காரணம் ஷர்த் எது, ஃபர்து எது, எதை எவ்வாறு ஓத வேண்டும், எதை எவ்வாறு நிறுத்த வேண்டும் என்ற விவரம் தெரியாமல் ஓதியவர்கள். இதனை கூறுகின்ற பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகின்றது, சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். சையதுனா ஷாஃபி இமாம் அவருடைய காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மன்சூர் ராஜாவுடைய மகள் ஜுபைதா ராணியை திருமணம் முடித்து இருந்தார்கள். சுருக்கமாக கூறுகின்றேன். ஒரு நாள் ஒரு இரவு ஜுபைதா ராணி அவர்கள் அமல்கள் செய்வதற்காக, சுன்னத்தான அமல்களை செய்வதற்காக வுது செய்து கொண்டு சென்றார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அந்த ஜுபைதா ராணியை அழைக்கின்றார்கள். இன்று நீ தொழ வேண்டாம், என்னிடத்திலே வாரும் என்று அழைக்கின்றார்கள். இவர்கள் அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. ஜுபைதா ராணி அவர்கள் தொழுகைக்காக சென்றார்கள். தொழுகைக்காக நின்ற சமயத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு கட்டளை புறப்பட்டார்கள், ஒரு ஷரத் இட்டார்கள். நீ தொழுவீராம் என்றால் நீ தலாக்காகி விடுவாய் என்று சொன்னார்கள். நீ தொழுவீரா என்றால் என்னுடைய சொல்லை கேட்டும் நீ தொழுவாய் என்றால் நீ டிவோர்ஸ் ஆகி விடுவாய், தலாக்காகி விடுவாய் என்று சொன்னார்கள். இவர்கள் எதையும் பாராட்டவில்லை. ஜுபைதா ராணி அவர்கள் தொழுது விட்டார்கள். தொழுது முடிந்தவன் பின்புதான் ஒரு சிந்தனை வருகின்றது. தன்னுடைய கணவனுடைய சொல்லுக்கு நான் மாறு செய்து விட்டேன். அதே போன்று தொழுது முடிந்தவன் பின்புதான் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு ஒரு யோசனை வருகின்றது, இப்படியான வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது என்று. காரணம், இவர்கள் தலாக்காகி விட்டார்கள். திரும்பவும் இருவரும் சேர முடியாது. இருவரும் திரும்பவும் சேர்வதாக இருந்தால் ஜுபைதா ராணி இன்னும் ஒரு திருமணம் முடிக்க வேண்டும். கடும் பிரச்சனையாகிவிட்டது. இருந்தும் இருவரும் உடனே பிரிந்து கொள்ளாமல் சில பத்துவாக்களை இமாம்களிடத்தில் கேட்போம் என்று அந்த காலத்திலே இருந்த ஒவ்வொரு இமாம்களிடத்திலும் பத்துவா கேட்டார்கள். மன்னர் அவர்கள் தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் தொழுவேன். இப்பொழுது அவர் ஷரத்திட்டு நான் தலாக் என்று கூறிவிட்டார்கள். நான் இப்பொழுது தலாக்கா இல்லையா என்று எல்லா இமாம்களிடத்திலும் பத்துவா கேட்டார்கள். முழு இமாம்களும் நீங்கள் இருவரும் சேர முடியாது, மீண்டும் ஜுபைதா ராணி ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று முழுப்பெரும் பத்துவா கொடுத்தார்கள். பின்பு இமாமுனா ஷாஃபி இமாம் அவர்கள் மிஸ்ரிலே இருக்கின்ற பொழுது அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களிடத்திலே பத்துவா கேட்கப்பட்டது. ஷாஃபி இமாம் அவர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய வீட்டிலே சென்று இந்த பிரச்சனைகளை விசாரித்தார்கள், நடந்ததை சொன்னார்கள். அப்பொழுது நான் பத்துவா கூறுவதற்கு முன்பு உங்களுடைய மனைவியை வர சொல்லுங்கள். மனைவியை அழைக்கின்றார்கள். ஒரு திரை ஒன்றை போட்டு திரைக்கு அப்பா நீங்கள் 2 ரக்காத்து சுன்னத்துக்கள் தொழ வேண்டும், அல்ஹம்து சூராவை சத்தமிட்டு ஓதி தொழ வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இட்டார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜுபைதா ராணி அவர்கள் திரைக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டு, திரைக்கு அப்பால் நின்று கொண்டு அல்ஹம்து சூராவை சத்தமிட்டு ஓதி தொழுவார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் ஒவ்வொரு குறிப்புகளை குறித்தார்கள். குறித்துவிட்டு எல்லோரும் கேட்டார்கள், நாயகமே நாங்க தலாக்கா தலாக் இல்லையா என்று கேட்டார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் பத்துவா எழுதினார்கள், நீங்கள் தொழவில்லை என்று எழுதினார்கள். என்ன பத்துவா? நீங்கள் ஓதிய அல்ஹம்து சூராவில் 7 ஹர்ஃப்களை நீங்கள் பிழையாக ஓதியதை நான் சரியிட்டேன். அல்ஹம்து சூராவை முழுமையாக ஓதினால்தான் நீங்கள் தொழுகிறீர்கள். எனவே நீங்கள்
செய்கின்றோமா, தெரியாமல் செய்கின்றோமா? அதை பற்றி படிக்கின்றோமா அல்லது படிக்காமல் இருக்கின்றோமா? நாங்கள் ஹஜ் செய்யக்கூடிய நாங்கள் ஹஜ்ஜுடைய பிளேட்டுடைய நேரத்தை கேட்போம், டிக்கெட்டுடைய வேலைகளை பார்ப்போம், பாஸ்போர்ட்டுடைய வேலைகளை பார்ப்போம். அங்கே ஹஜ் செய்வது அங்கு வருவார் தானே, அவரை பார்த்து செஞ்சு கொள்வோம் என்று அவரை காத்துக் கொண்டிருப்போம். அங்கே சென்றால் அங்கே நடக்கின்ற பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோமா? ولا رفث ولا فسوق ولا جدال بالحج. அங்கே ஹஜ்ஜிலே வைத்து தன்னுடைய மனைவியுடன் சேருவது ஹராம். ولا فسوق கெட்ட வார்த்தைகளை பேசுவது ஹராம். ولا جدال தர்க்கம் புரிவது ஹராம். ஹஜ்ஜிலே சென்று அங்கே பாத்ரூமிலே பிரச்சனை, ஒருவருக்கு ஒரு முந்தி அடிக்கின்ற விடயத்தில் பிரச்சனை, சாப்பாட்டில் தர்க்கம். என்னப்பா சொன்ன மாதிரி இருந்தால் செய்யவில்லை என்ற வழிகாட்டி சொன்னார், அங்க வச்சு பிரியாணி தாரன் என்று, இங்கே வச்சு இளம் சோத்தை தருகின்றார் என்று வெறும் சாப்பாட்டிலே சண்டை, கெட்ட வார்த்தைகளை பேசி தர்க்கம். ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு கட்சியாக ஒவ்வொரு மனிதமாக இருந்து கொண்டு அவரை இவர் புறம் பேசுதல், இவரை அவர் புறம் பேசுதல் இருக்கின்றதா இல்லையா? 5 லட்சம் ரூபாய் செலவழித்து ஹஜ்ஜி செய்து அங்கே சென்று இந்த வேலை புரிவதற்காக சென்றோம். படிக்க வேண்டும், ஷரியத்துடைய அமலை தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய அமல் இது மாத்திரமல்ல, இந்த தொழுகை ஆரம்ப அமல். இதை நீங்கள் படிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் படிக்க வேண்டும். ஜமாத்துடன் தொழுகின்ற ஒருவர் ஜமாத்தாக தொழுவாரே என்றால் அவருடைய சட்டம் வேறு. ஆனால் அவர் தனியாக தொழுவார். இந்நேரமும் ஜமாத்துடன் தொழுவாரா? இல்லை. தனியாக தொழக்கூடிய எத்தனையோ நேரங்கள் ஏற்படும் தொழுவார். இந்த நேரத்திலே இவர் தொழுகின்ற பொழுது இவருடைய அமலை சரியாக புரியாமல் தொழுவாரே என்றால் பிழையாகிவிடும். தொழுகையில் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று ஒன்று இருக்கின்றது. தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால் என்னவென்று கேட்டால் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். ஹராமாக்கி வைக்கும்படியான தக்பீர். எதை ஹராமாக்கின்றது, எங்கே ஹராமாக்கின்றது, இவைகளை சொல்ல முடியாது, நேரம் நின்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் இவைகளை படிக்க வேண்டும், இவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாங்கள் தரைக்காவுடைய விடயத்தில் எவ்வாறு ஆராய்ச்சி செய்து எவ்வாறு மண்டியிடுகின்றோமோ அதே போன்று ஷரியத்துடைய அமலை நாங்கள் படித்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். ஷரியத்துடைய அமல், இப்படியான அமல்களை படிப்பதற்காக வேண்டி நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சென்று பதில் சொல்ல முடியாது. நான் படிக்கவில்லை, பக்கத்தில் எவரும் இருக்கவில்லை என்று பதில் சொல்ல முடியாது. காரணம், உலமாக்களை அல்லாஹ் தஆலா ஷரியத்துடைய உலமாக்களை ஈசல் கலைகளை போன்று பரத்தி இருக்கின்றான். ஒவ்வொரு வீட்டையும் தட்டி தட்டி அந்த அல்ஹம்து சூராவை படிக்க முடியும். ஒவ்வொரு வீட்டையும் தட்டி தட்டி ஒவ்வொரு வசனங்களை படிக்க முடியும். அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எடுத்த எடுப்பிலே எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு சட்டம் இருக்கின்றது, அதற்கு ஒரு நியத் இருக்கின்றது. சிறிய ஒரு தவறு செய்துவிட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்றால் பச்சைப்புல, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்றால் தான் அல்லாஹ் தஆலா இடத்திலே நான் பாவ மன்னிப்பு கோருகின்றேன் என்று அர்த்தம் வரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று வந்தால் இஸ்தக்ஃபர என்றால் வாய்க்குள் மண்ணள்ளி போட்டான், நான் வாய்க்குள் மண்ணள்ளி போடுகிறேன் என்று அர்த்தம் வரும். இஸ்லாம் என்பது அவசரம் அல்ல, அமைதியாக செய்ய வேண்டும். அமல் என்பது அமைதியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த நியத்துடன் செய்ய வேண்டும். எத்தனையோ விடயங்கள்
கொண்டிருக்கின்றது, நேரம் நீண்டு கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களை, நாங்கள் தரீகாவை எந்த அளவு மதிக்கின்றோமோ அதே போன்று ஷரியத்துடைய அமலை மதிக்க வேண்டும். ஷரியத்துடைய அமல்களில் ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட வேண்டும். இந்த ஷரியத்துடைய அமலை கொண்டும் தரீகாவுடைய அமலை கொண்டும் தான் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஒலிக்குள் ஜஅல்னா மின்கும் ஷுரத்தவ மின்ஹாஜா, உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் தரீகாவையும் ஷரியத்தையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். எனவே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளிலே செய்யக்கூடிய அமலை பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ் ஈமானை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد